எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2010 வெளியான கிங் ஆஃப் திவில்ஸ் ஐஸ்லாண்டுங்கிற ஒரு பயங்கரமான படத்தை தான் பார்க்க போறோம். அதாவது கொடுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையே தாண்டினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. சொல்ல போனா சிறைச்சாலைக்கும் சீர்திருத்த பள்ளிக்குமே வித்தியாசம் தெரியாம பெரிய கொடூர நடந்துகிட்டு இருக்குது. என்னடா ராஜு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் நம்ம இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்துருவோம். கிங் ஆஃப் திவில்ஸ் ஐஸ்லாண்டுங்கிற பனியால சூழப்பட்ட ஒரு பயங்கரமான தீவு இருக்குது. அங்க ஒரு சீர்திருத்த பள்ளி இருக்குது. அது சீர்திருத்த பள்ளியா இல்ல சிறைச்சாலையாங்கிறது இந்த படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட போதும் பல மைல் தாண்டி கடல்லே டிராவல் பண்ணி இந்த தீவுல விட்டு போயிருவானுங்க. அதாவது உயிரோட இருக்கிற நரகம்னே சொல்லலாம். ஏன்னா அடிதடி பட்டினி கொடுமை முக்கியமா வேலைன்னு வேலை செஞ்சே சாகடிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் படத்துக்குனே ஒரு ஹீரோ இருப்பார்ல, நம்ம ஹீரோ என்ட்ரு ஆகுறாரு. அப்படி நம்ம ஹீரோ என்ட்ரானதுக்கு அப்புறம் அந்த தீவே என்ன ஆனதுங்கிறத நம்ம படத்துல பார்க்க போறோம். இதெல்லாம் விட முக்கியமானது, இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 சின்ன பசங்களை கப்பல்ல கூட்டி வராங்க. அவங்களையுமே அந்த தீவுல இறக்கி விட்டு போயிடுறானுங்க. இப்போ இந்த தீவுல இருந்து அப்படியே பையன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுக்காண்டி. இப்போ அங்க கட் பண்ணா சீர்திருத்த பள்ளிக்குமே வந்துடுறாங்க. இங்க ஒரு 2 பேர்த்த காமிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்டா ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா, குண்டா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் எர்லின். இவனுக்கு பின்னாடி தொப்பி போட்டு நிக்கிறான் பாத்தீங்களா, இவன் பேர் இவார். இவங்க 2 பேர்த்தையுமே அங்க இருந்து இந்த சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டி போறாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேர்த்தையும் எல்லாரும் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி. அதை விட முக்கியமானது, இந்த சீர்திருத்த பள்ளியில 11 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள தப்பு பண்றவங்க மட்டும்தான் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீவு தான் இது. இவங்க அப்படியே உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு அதிகாரியை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு பிராதன். ஆக்சுவலா இங்க உள்ள பசங்களை எல்லாத்தையுமே கண்காணிக்கிறவன் இவன் தான். தம்பிகளா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சீர்திருத்த பள்ளிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல சதுராட்டம் ஆடலாம், இப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. ஒழுக்கமா இருக்க கத்துக்கணும். இங்க மது பொருட்கள் புகையில எதுவுமே அளவு கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க ட்ரெஸ் எல்லாமே கலட்டுங்க, அப்படின்னா தான் உங்களை செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராதன் அதிகாரியுமே செக் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்குமே முடி வெட்டி விட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த தீவோட தலைவன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனை பாக்குறதுக்காண்டி போறாங்க. இப்படி போகும்போது அங்க உள்ள சில மாணவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே நம்ம ஹீரோவான எர்லினையுமே வழி மறைச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வழி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து அப்படியே கிளம்பி அந்த சிறைச்சாலையோட ஹெட்ட பார்க்க போயிடுறான். இந்த உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த சிறைச்சாலை ஹெட்டு. இவன் பேருக்காக இந்த சிறைச்சாலையில ஒரு மாணவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எதையும் கண்டுக்காம இவன் விசாட்டி இருப்பான். இப்ப அப்படியே நம்ம எர்லினை பார்த்ததுமே, தம்பி இந்த சிறைச்சாலைக்கு நான் தான் ஹெட்டு, நீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அது முடியாத காரியம். ஏன்னா இங்க சுத்திலும் பனிப்பாறைகள் மட்டும்தான். அதை விட முக்கியமானது, சுத்திலும் கடல் மட்டும்தான் இருக்குது. இந்த கடலை தாண்டி நீங்க போக முடியாது. அதனால தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, இல்ல உங்களுக்கு சாவுதான் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் கிடையாது, நீங்க எந்த தப்பும் செய்யாம இருந்தீங்கன்னா இங்க இருந்து நாங்களே விடுவிச்சிருவோம் உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க ஓலான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இன்னும் சில வாரங்கள்ல இங்க இருந்து அவன் விடுவிச்சு வீட்டுக்கு போக போறான். அவன் எந்த தப்பும் செய்யல. அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களையும் நாங்க விடுவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை விட முக்கியமானது, நீங்க ஒரு பேட்ச் குத்திருக்கீங்களா, இதுல C19 போட்டிருக்கல, இதான் உங்களோட நம்பரு, இந்த எண்ணை வச்சுதான் எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவே சரி ஓகேன்னு சொல்லி இவங்களோட பேச்சுவார்த்தையுமே அதோட முடியுது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா, இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையா நிக்க வச்சு இந்த பிராதன் ஒருத்தன் சொல்லிருப்பேன் பாத்தீங்களா அதிகாரி, இவனுமே தம்பிகளா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இங்க எர்லின்ங்கிற ஒரு புது பையன் வந்திருக்கான். இவனோட எண்ணுன்னு பார்த்தோம்னா C19. இவனுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, எது பண்ணக்கூடாதோ அதையும் சொல்லி கொடுங்க. இப்ப போயிட்டு நீங்க வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பத்தி விட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ கூட இன்னொருத்தனும் அப்படியே வண்டி தள்ளிட்டு போயிட்டு அங்க ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் ஓலாவ், இவனோட நம்பர் C1. இவங்க 2 பேருமே அப்படியே குழியை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது எர்லினான நம்ம ஹீரோ மட்டும் எந்த வேலையும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துருக்கான். அப்போ அந்த ஓலாவுமே, உனக்கு போக போக இந்த வேலை எல்லாமே பழக்கமாயிரும், புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே, எனக்கு ஏன் பழக்கமாகணும், நான் தான் இங்க இருந்து தப்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனது தப்பிக்க போறியா, இங்க இருந்தாலும் தப்பிக்க முடியாது ராஜா அப்படிங்கிற மாதிரி ஓலாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவாருன்னு சொல்லி பாத்தீங்களா, இவனுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள ஒரு அதிகாரி C5, கொஞ்சம் உனக்கு வேற வேலை ஒண்ணு இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாப்ல. முக்கியமா இங்க உள்ள எல்லா பசங்களையுமே பேர் சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே இங்க ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரிதான் இவனை கூட்டி போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே வருத்தத்துல அப்படியே கடல் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். அப்போ ஓலாவுமே என்னாச்சு, நீ இவ்வளவு சோகமா உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சீர்திருத்த பள்ளிக்கு எதுக்கு வந்த, ஏதாவது கொலை பண்ணிட்டு வந்தே அப்படிங்கிற மாதிரி ஓலாவுமே கேட்கும்போது, என்னது கொலையா, கொலைலாம் பண்ணிட்டு வரல, அந்த அளவுக்கு என்ன முடிவு பண்றியா, அப்படிலாம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு வீடு தெரியுது. இந்த வீடை பார்த்த நம்ம ஹீரோவுமே, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஓலா, அங்க என்ன தனியா ஒரு வீடு இருக்குது, அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல, அங்க ஒரு போட் இருக்கிறத பாத்திருக்கேன், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது போட் இருக்கா, சரி ஓகே அப்ப நீ இங்க இருந்து கிளம்பு, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே போயிட்டு அவனுமே அங்க உள்ள சின்ன சின்ன கேப் வழியா உத்து பாக்குறான். இப்படி பார்க்கும்போது உள்ள ஒரு போட் இருக்கிறது இவனுக்கு தெரியுது. சரி இதை எப்படியாவது ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஓபன் பண்ண முடியல.
இந்த வீட்டுக்கு சைடுல பார்த்தோம்னா ஒரு டாக் இருக்குது. என்னடா இங்க டாக் எப்படா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுமே பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த சிறைச்சாலையோட மேலாளர் இருக்காரு பாத்தீங்களா, அது தலைவர். அங்க உள்ள ஒருத்தவங்க தான் இவங்களுமே. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஐயோ யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி பறக்க இவங்களுமே ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புன்ட்டு வேக வேகமா கிளம்புறான். இவனை சுத்தி வளைச்சிடுறாங்க அங்க உள்ள அதிகாரிகள் எல்லாருமே. அவ்வளவுதான் இவனை வச்சு செய்ய போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவனையுமே கூப்பிட்டு வச்சு நம்மள சின்ன பிள்ளையில 1 மிஸ் 2 மிஸ் அடிக்கிற மாதிரி கைய பொலன்னு பொளந்துடுறாங்க குச்ச வச்சு. இப்போ அங்க கட் பண்ணா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுமே பாய்ஸ் எல்லாருமே படுகிற அந்த ரூம்ல நம்ம ஹீரோவுமே அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கையில ஒரு டேட்டூ இருக்குது. இந்த டேட்டூவை பார்த்த ஒருத்தனுமே அது யாரு உங்க அம்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த C5 இவர்னு ஒருத்தன் சொல்லி பாத்தீங்களா, அவனுமே நைட் நேரத்துல டேபிள்ல உருட்டிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு இந்த பிராதன் அதிகாரியுமே உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததும் என்னாச்சு, எதுக்காக நீங்க நின்னுகிட்டு இருக்க C5 அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல என்னோட வாட்சை காணும், என்னோட வாட்சை யாரோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அதிகாரியுமே டேட்டூவை பார்த்து கிண்டல் பண்ணான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த வாட்சை எடுத்து வச்சிருக்கான். அவனையுமே எழுந்துக்க சொல்லி அந்த ஒரு வாட்சையுமே எடுத்துறாரு. எடுத்து முடிச்சதும் காலை காட்டி 2 அப்பு போட்டு இந்த வாட்சை கரெக்டா பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த வாட்ச் திருடனுமே வந்து ரெஸ்ட் ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே உள்ள போயிட்டு 2 கதவையும் பூட்டி அவனை அடின்னு அடிச்சு துவச்சி தண்ணிக்குள்ள முக்கி இதுக்கப்புறம் யாரையாவது கிண்டல் பண்றதோ இல்ல திருடுறதோ இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கேன் உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சீர்திருத்த பள்ளியிலுமே இவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல எப்படி கத்துக் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி உட்கார வச்சு இவங்களுக்குமே பாடம் நடத்தி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறதா இருக்கட்டும், கத்துக் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்க இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே ஒரு லெட்டரை கையில வச்சுக்கிட்டு அவனுமே வந்து அதை பாத்துக்கினே இருக்கான் உத்து. நம்ம ஹீரோயுமே ஓலாவை பார்த்துட்டு உனக்கு இந்த லெட்டரை வந்து நான் வாசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி ஓகே எனக்கு வாஸ்து கொடு அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டப்புன்னு அந்த பிராதனுங்கிற அதிகாரியுமே உள்ள என்ட்ராகிறான். இவன் என்ட்ராகிறத பார்த்து எல்லாருமே அவங்க பெட்டுக்கு போயிட்டு கமுக்கமா இருக்காங்க. அப்போ பிராதன அதிகாரியுமே C5 நீ மட்டும் வெளியே வா, மத்த எல்லாருமே நல்லா தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே வெளியே கூட்டி போறான். ஆக்சுவலா இந்த C5 இருக்கான் பாத்தீங்களா, இவன் ரொம்பவுமே அமைதியான ஆளு. இவனை ஏன்டா கூட்டி போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் அமைதியான பையனால இவனை பாலியல் தொந்தரவா இருக்கட்டும், கற்பழிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளை இவனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த பிராதன அதிகாரி மோசமானவன். போன இவருமே திரும்ப உள்ள வந்துடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் மார்னிங் எல்லாருமே பிரேயர்ல நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் ரொம்பவுமே லேட்டா கிளம்பி வந்து நிக்கிறான். அப்போ அங்க உள்ள பிராதனுங்கிற அதிகாரியுமே இவனை பாத்துறான். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, என் மேல கை வைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கூட வாக்குவாதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோயுமே நீ பேசுறதுக்கு உனக்கு நீ நைட்டு ஃபுல்லா கல்ல தூக்கி வைக்கிறதா தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வேடிக்கை பாக்குறாங்க மாணவர்கள் எல்லாரும். அது மட்டும் கிடையாது, அங்க உள்ள மேலாளர் தலைவர்னு சொன்னேன் பாத்தீங்களா, காகனுமே அங்க வந்து என்ன தம்பி நீங்க யார் சொல்றதையுமே கேட்க மாட்டீங்களா, கேட்கலனா இதுதான் நிலைமை, நீ இப்ப இங்க இருந்து எவ்வளவு கல்ல இங்க தூக்கி வச்சிருக்கியோ இந்த கல்ல எல்லாத்தையுமே எங்க இருந்து தூக்குனியோ அதே இடத்துல திரும்ப வச்சுட்டு தான் நீ வந்து ரூமுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தலைவருமே அங்க இருந்து போயிடுறான். இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு ஓலான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு லெட்டர்னு சொல்லிருப்பல அந்த லெட்டரையுமே வாசிக்கிறான். அந்த லெட்டர்ல எர்லின் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், கடல் கடந்து நீ இருக்க, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியல எர்லின், உனக்காக எவ்வளவு நாள் இருந்தாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் எர்லின் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இதை வாசி முடிச்சதுமே ஓலாவுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது யாரு எழுதியிருக்க அந்த லெட்டர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோவுமே யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவனுமே திரும்பவும் கல்ல தூக்கி போட்டு அங்கிருந்து திரும்பவும் வேலையை முடிச்சுட்டு இவனோட ரூமுக்கு போறான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்த லெட்டரை அங்க உள்ள ஒருத்தனுமே எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட்ட நுரண்டு எழுத்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் தான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா மல்லுகிட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தர் மூஞ்ச உடைச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் எர்லினுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓலாவுமே பிரிச்சு விடுறான். ஏன்னா எர்லினுக்கும் ஓலாவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது. இப்படி இவனுக்கு 3 பேர் சண்டை போறத பார்த்த எல்லா அதிகாரிகளும் வந்து தலைவர் சொன்னாருன்ட்டு இவங்க 3 பேர்த்தையுமே கூட்டி போய் காட்டுக்குள்ள விட்டுறானுங்க. உங்களுக்கான தண்டனை இந்த மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி அந்த மரத்தை நீங்க பீஸா ஆக்கணும், அதுதான் உங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுக்குள்ள விட்டுறானுங்க. ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் நாய் மாதிரி மரத்தை இழுக்கிறானுங்க, வெட்டுறானுங்க. இந்த மாதிரி தான் நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவுமே ஒரு ரம்பத்தை வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரம்பத்தை உடைச்சி அவனையுமே எடுத்து பைக்குள்ள வச்சிருக்கிறான். இதை பார்த்த ஓலாவுமே எர்லின் இதற்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எடுத்து வைக்காத, கண்டுபிடிச்சா நம்மளை வச்சு செய்வாங்க அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா என்னைக்காவது நான் தப்பிக்கும் போது இந்த ஆயுதம் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மழை பண்ணின்னு அவஸ்தப்பட்டு உறைஞ்சே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வேலையும் பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்ட்டு ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்காம பச்சையான கறி எல்லாம் மோசமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதையுமே எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட சண்டை
போட்டான் பாத்தீங்களா, அவனுமே அங்க உள்ள காளானை சாப்பிட போறான். அப்போ நம்ம ஓடாவுமே இங்க பாரு அந்த காளான் எல்லாம் சாப்பிடாத, அது விஷம், அதை சாப்பிட்டா நீ கொஞ்ச நேரத்திலேயே செத்து போயிரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா இவங்க நல்லா பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேலை பாக்குறாங்களாங்கிறதையுமே அந்த தலைவனான காகனுமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க சொல்லுங்க, இது சீர்திருத்த பள்ளியா இல்ல கொடூரமான சிறைச்சாலையாங்கிறத. இப்ப இப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எர்லினும் அவனோட ஃப்ரெண்டு ஓலாவும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே கேக்குறான், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்போ நான் வந்து ஒரு சர்ச்சில் திருடிட்டேன், அது மட்டும் கிடையாது ஒருத்தங்க கூட சண்டை போட்டேன், அதனாலதான் என்ன இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓலாவை சொல்றான். பரவாயில்ல, பயங்கரமான ஆளா தான் இருக்க ஓலாவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஓலாவுமே அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இருந்து தப்பிக்காத, உனக்கே விடுதலை கொஞ்ச நாள்ல கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் போது நீ சந்தோஷமா விடுதலை ஆகி போயிரு, நீ ஏதாவது திரும்ப திரும்ப தப்பிக்கணும் இல்ல யார் கூட சண்டை போடணும் இப்படியே இருந்தனா உன்னை வெளிவிட மாட்டாங்க, அதனால நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பிராதன் அதிகாரின்னு சொன்ன பாத்தீங்களா, இவனுமே அந்த தலைவரோட இடத்துக்கு போயிட்டு தலைவர் இந்த C-19 இருக்கான் பாத்தீங்களா எர்லின், இவன் வந்து ரொம்பவுமே சேட்டை பண்றான். அது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறான், யாரையுமே மதிக்க மாட்டான், இவனால பெரிய பிரச்சனை வருங்கிறது எனக்கு தோணுது, அதனால இன்னும் நான் நல்லா கவனிக்கணும், எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தி கொடுங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த தலைவருமே, உனக்கு சம்பளம் அதிகம் வேணும்னா அதை டைரக்டா கேளு, ஏன் மாணவர்கள் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் என்னமோ நல்ல குடி நாணயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ அந்த தலைவருமே, இங்க பிரதான் நீ எத்தனை வருஷம் வேலை பார்க்கற, கிட்டத்தட்ட 9 வருஷம் தான் வேலை பார்த்திருக்க, உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ உனக்கு சம்பளம் அதிகமா வேணுங்கிறது ஏன் கேட்க கூடாது, இங்க என்னை விட இன்னும் நிறைய அதிகாரிகள் மேலதிகாரிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீ கேட்கணும், அவங்ககிட்ட போய் கேளு, ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பி விட்டுறாப்ல. இப்படி அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா எல்லா மாணவர்களும் நிக்க வச்சு, நீங்க எல்லாருமே இன்னைக்கு கோதுமையை அறுவடை பண்ண போறீங்க, அதுதான் உங்களுக்கு இன்னைக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வேலை பார்க்க விட்டுறாங்க. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பிராதன் அதிகாரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவனுமே C5 தேடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக C5 தேடுறானா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் C5 வந்து ஒரு அப்ராணிங்கிறதுனால அவனை கூப்பிட்டு பாலியல் தொந்தரவு கொடுக்கறது, கற்பழிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த அதிகாரியுமே C5 தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த C5மே இவன் வரத பார்த்ததுமே அவன்கிட்ட உள்ள கத்தியை வச்சு கையை அறுத்துக்கிறான். ஏன்னா அப்படின்னா தான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இதை பார்த்தா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓலாவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே இவர் ஏன்டா கையை விட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டி போய் இவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும், அங்க வந்து படுக்க போட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே அங்க உள்ள ஒரு கீயை வந்து எடுத்து வச்சிடறான். அது என்ன கீன்னு பார்த்தோம்னா அந்த ஹாஸ்பிட்டலோட கீ தான் அது. ஒரு பக்கம் அன்னைக்கு நைட்டே அந்த கீயை வந்து நல்லா டேப் போட்டு விட்டுறான், ஏன்னா அந்த கீ சவுண்ட் கேட்க கூடாதுங்கிறதுக்காக. அது மட்டும் கிடையாது, இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தா தான் உண்டு, அது படுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஆகணும், அதுக்காண்டி நம்ம ஹீரோ கூட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடுவோம், நானும் உங்க கூட தப்பிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேல் பிளான் போட்டு இவங்களுமே பாய்சன் உள்ள ஆப்பிள் பழத்தையுமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க போய் அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோக்கு எனிமியா இருந்தா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வாமிட் எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் போச்சு, இவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸா மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுமே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரும் கிடையாது, இவங்க எல்லாருமே படுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் எழுந்து நம்ம ஹீரோக்கு எனிமியா இருக்கிறவனையுமே எழுப்பி விட்டு, டே வாடா டைம் ஆயிருச்சுடா, இப்பதான்டா நம்ம தப்பிச்சு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எழுந்துக்கவே மாட்டான். ஆனா இவன் சவுண்ட் கேட்டு அந்த C5 இவாருன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து எழுந்துடுறான். ஆனா அவன் எழுந்திருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்காம அவனுமே வந்து கீயை வச்சு அந்த லாக்கை வந்து ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே இந்த இவாருங்கிறதுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன தப்பிச்சு போனா போதுண்டா அப்படின்ட்டு கதவை திறந்து போட்டு எர்லினுமே அங்க இருந்து ரொம்பவுமே வேகமா ஓடி அந்த படகு இருக்கிற வீடுக்குமே போயிடுறான். அங்க போனதுமே ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து காட்டுக்குள்ள வேலை பார்க்கும்போது ரம்பத்தை உடைச்சி கையில வச்சிருப்பான், அதையுமே எடுத்து விறுவிறுன்னு அந்த கட்டையை வந்து அறுக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அதை உடைச்சி அறுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த போட்டை வெளியே எடுக்க முடியும். ஒரு பக்கம் தப்பிக்கலான்ட்டு இவனுமே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் அதாவது அந்த C5 அவனுமே வந்துட்டு, எர்லின் நீ எங்க போற, நீ தப்பிச்சு போற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, தப்பிச்சுலாம் நீ போகாத, அது பெரிய தப்பு, அந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ என் கூட வந்து நம்மளோட ஹாஸ்டலுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தப்பிச்சு தான் போக போறேன், நீ யாருனாலும் சொல்லுவோம், வேலையை பார்த்துட்டு நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் நம்ம ஹீரோவுமே. இவன் கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நேரம் அந்த பிராதன் அதிகாரி பாத்தீங்களா அவனோட ரூமுக்கு போயிட்டு, சார் கொஞ்சம் கதவு திறங்குங்கிறாங்க. கதவு திறந்ததுமே C5 இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவருமே நம்ம ஹீரோ தப்பிச்சு போற மேட்டரையுமே வந்து அவன்கிட்ட சொல்லிடுறான். சொல்லி முச்சதும் அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே அலற சவுண்ட் கேட்டு அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கதவை உடைச்சிட்டு போட்டு எடுத்து தப்பிச்சு போயிட்டான் போல. இன்னொரு பக்கம் இவருமே அவனோட ஹாஸ்டலுக்கு போறான். அப்படி போகும்போது அங்க உள்ள மாணவர்கள் எல்லாருமே எழுந்து ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதாவது எர்லின் தப்பிச்சு போனது அதிகாரிகள் கிட்ட சொன்னது வந்து இந்த C5 தான் அப்படிங்கறத வந்து இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம். இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாத்தையுமே நிக்க வச்சு அந்த தீவோட தலைவர் சொன்ன பாத்தீங்களா, அவனுமே வந்துட்டு இத்தனை வருஷம் காலமா இந்த தீவை விட்டு யாருமே தப்பிச்சு போனதும் கிடையாது, தப்பிச்சு போனாலும் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க திரும்ப வந்துருவாங்க. ஆனா இத்தனை அதிகாரிகள் இருந்துமே வந்து தப்பிச்சு போனதை பார்க்காம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளையும் சரி
மாணவர்களையும் சரி பயங்கரமா திட்டுறான். திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒண்ணு கேட்டுக்கோங்க, கண்டிப்பா தப்பிச்சு போன எர்லின் திரும்பி இங்க வருவான், பிடிச்சு கொண்டு வருவாங்க, நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அவனை திருப்பி பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா யாருமே தப்பிச்சு போகிற நினைப்பு கூட உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு பக்கம் அந்த C5 சொன்ன பாத்தீங்களா, இவர் அவனுமே வந்து ஒரு பண்ணைக்குள்ள இருக்கும்போது அங்கேயுமே அதிகாரி பிராதன் வந்து C5 பாலியலா துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவையுமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அதிகாரிகள் எல்லாருமே. இது எல்லாத்தையுமே எல்லா மாணவர்களும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படா போன அவனை பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவனை பிடிச்சிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அவனையுமே நிக்க வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு யாரு, ஓலாவ், அவனையுமே கூப்பிட்டு நீ தாண்டா இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு கம்பை கொடுத்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாத்தியா, இந்த கோட்டுக்குள்ளதான் அடிக்கணும், பயங்கரமா அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓலாவுக்கு மனசே வரல, ஃப்ரெண்டை எப்படா நானே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. சரி இவனுங்க சொல்றானுங்களா அடிப்போம் அப்படின்ட்டு அவனுமே பையா பையா அடிக்கிறான். இத பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே என்னப்பா தம்பி அவனுக்கு தேன் தடவிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியும் அவன் முதுகுல பதியணும், அந்த அளவுக்கு நீ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான் போச்சு, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓலாவுமே ஒவ்வொரு அடியும் மரணமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அடியும் முதுகுல பதிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இப்படி அங்க கட் பண்ணா எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்குள்ள வந்த நம்ம ஹீரோவுமே ஓலாவை பார்த்ததும் அவனையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சண்டையிலையுமே நான் என்னடா பண்ணேன், உன்னை அவங்க தானே அடிக்க சொன்னாங்க, அப்போ நீ தப்பிச்சு போனது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓலாவை கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்படி இவங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சண்டை வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தானடாங்கிற மாதிரி ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது C5 ஆன இவார்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் கழுத்தெல்லாம் புண்ணா இருக்குது. இது எல்லாத்தையுமே ஓலா வந்து பாத்துறான், இவனுக்கு ஏதோ நடந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த C5 ஆன இவார பிராதன் அதிகாரி வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கறான் அப்படிங்கிறது இங்க உள்ள எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சு போயிருது. இதை கேள்விப்பட்ட ஓலாவுமே டென்ஷன் ஆகி அந்த தலைவரோட இடத்துக்கே போயிட்டு இந்த கையை கட்டுற வேலை இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம மதிப்பே கொடுக்காம, நீங்க இந்த தீவோட ஹெட்டு தானே, எங்களை தானே நீங்க பாத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா, இங்க நிறைய கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்குது, இங்க C5 இந்த பிரதானுங்கிற அதிகாரி வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு அவரை வந்து போக சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தம்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லிட்டல அதோட நிப்பாட்டிக்கணும், மத்த வேலை எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றல பாதிக்கப்பட்ட வந்து இங்க வந்து பேசணும், நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுறான் தலைவர். இப்போ ஓலாவுமே பாதிக்கப்பட்ட C5 இருக்கான் பாத்தீங்களா, இவர் பக்கத்துலயுமே போயிட்டு இவர் நான் சொல்றது கேளு, உனக்கு இந்த பாதிப்பு நடந்திருக்குது, இத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு தான் அந்த தலைவர்கிட்ட வந்து சொல்லணும், அப்படின்னா தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இல்ல உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு இவருமே என் பிரச்சனை எனக்கு பாத்துக்க தெரியும், உன் வேலையை மட்டும் நீ போயிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். C5 அப்படியே வெளியே போயிட்டு அவனோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள தலைவருமே வந்துடுறாப்ல. C5 உனக்கு இப்போ கையெல்லாம் பரவாயில்லையா, கையெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, உனக்கு வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, பிரச்சனை ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி C5 சொல்றான். சரி ஓகே, நீ வந்து இதுக்கப்புறம் காட்டுக்குள்ள வேலை பாரு, ஃப்ரெண்ட்ஸோட வேலை பாரு, தனியா இங்க வேலை பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து காட்டுக்குள்ள வேலை பார்க்க சொல்லிட்டு அந்த தலைவருமே போயிடுறாப்ல. ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே சைடுல நின்னு அந்த பிராதன் அதிகாரியுமே பார்த்துட்டு போச்சுரா எல்லாமே போச்சுறாங்கிற மாதிரி அவனுமே புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனை வச்சுதானே அவனுக்கு சந்தோஷமே, அதனாலதான் இப்போ ஒரு பக்கம் காட்டுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா வந்து மரத்தை இழுக்கிறதா இருக்கட்டும், மரத்தை வெட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த C5 நெருப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது தூரத்துல இருக்கிற கடலையுமே பார்த்துடுறான். இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, கடலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடறான் ஒரு பக்கம் இவன். இன்னொரு பக்கம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது C5 வாட்சியை வந்து இன்னொருத்தையும் வச்சிருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே இந்த வாட்சை உனக்கு யாரு கொடுத்தா, இது வந்து இவார் வாட்ச் இல்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமா C5 தான் எனக்கு இந்த வாட்சை வச்சுக்க கொடுத்தான், அதனாலதான் அந்த வாட்சை வச்சிருக்கேன் அப்படி மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுமே இவார் எங்க போனா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்தி முத்தி இவார தேட ஆரம்பிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட் ஆகி போயிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவுமே கடலை நோக்கி ஓடுறான். இப்போ அங்க போய் பார்த்தா இவார் கடலுக்கு செத்து போய் கிடக்கான். போதுண்டா என்னால இந்த வழியை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனையுமே ஒரு வழியா கரைக்கு இழுத்துட்டு வந்து எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அங்க வந்து தலைவருமே சரி ஓகே நடந்து போச்சு, ஃபர்ஸ்ட் இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க மாதிரி அப்படி சொல்லிடுறாப்ல. இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா மாணவர்கள் எல்லாமே இருக்கிற இடத்துல அந்த தலைவருமே வந்து எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இவார் வந்து யாரும் துன்புறுத்தி அவன் சாகல, அவன் உடம்புல வலிமை இல்ல, அது மட்டும் கிடையாது, அவன் சாகணும்னு முடிவெடுத்து தான் செத்துருக்கான், ஏன்னா அவனை யாருமே சாகடிக்கல, அவனுக்கு எந்த ஒரு அடியும் காயம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால இப்போ கடவுள்கிட்ட அவன் சந்தோஷமா இருப்பான், நீங்க எல்லாருமே அவங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செத்தவன் மேலேயே பழி போட்டு இதுக்கு காரணமான அந்த அதிகாரி பிராதன் இருக்கான் பாத்தீங்களா, அவனையுமே காப்பாத்தி விட்டு போயிடுறான் அந்த தலைவர். இதை பார்த்து ஒரு பக்கம் மாணவர்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி போயிடுறாங்க, என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி அங்க கட் பண்ணா எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பிராதனுமே வந்து உள்ள வரான். உள்ள வந்துட்டு நான் ஒன்னு சொல்ல போறேன், சொல்றத மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ மட்டும் எழுந்து நின்றான். சீன்
C19 உட்காந்து கேளு, நான் சொல்றத உட்காந்து கேளுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ உட்கார்றதையும் இவன் சொல்றதை கேட்கறதுலயும் ஐடியாவிலே இல்ல. இத பார்த்த தலைவருமே C19 மட்டும் என் ரூமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ரூமுக்கு வந்ததுமே C19 நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இங்க வந்து நீ சொல்றதை கேட்காம இப்படி திமிருத்தனமா இருக்கும்னு நினைச்சேன்னு நினைச்சுக்கேன், உன்னை இதை விட நிறைய சிறைச்சாலை எல்லாம் இருக்குது, அங்க போன நினைச்சுக்கோ, உனக்கு உயிர் போறதை விட வேற எதுவுமே கிடைக்காது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா அந்த தலைவருமே பிராதனோட இடத்துக்கு போயிட்டு, நீ ஏன் C5க்கு வந்து பாலியல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, இது தப்பு இல்லையா, இது இப்ப எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, உன்னை இங்க இருந்து போ சொல்றாங்க, வேற வழியே கிடையாது, நீ செஞ்சது பெரிய தப்பு, இத்தனை வருஷமா நீ இங்க வேலை பார்த்திருக்கல, இப்படி பண்ணணும்னு உனக்கு எதுக்கு மனசு வந்துச்சு, உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிராதனுமே நான் எதுவுமே பண்ணல, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படி மன்னிக்க முடியும், இதுக்கப்புறம் இருந்தேன்னு நினைச்சுக்கேன், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா அவங்க ஏதாவது போர்க்களம் பண்ணிடுவாங்க, அதனால நீ இங்க இருந்து போயிட்டு வெளியே ஒரு இடத்துல தங்கிரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ உள்ள வந்துரு, அதுக்கப்புறம் நீ வந்து எப்பவும் போல இங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் தலைவர். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டுப்பட மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள. அவ்வளவுதான், அன்னைக்கே பிராதனுமே பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் கிளம்புறத பார்த்த மாணவர்கள் எல்லாருமே கைதட்டி சிரிக்கிறதா இருக்கட்டும், கொண்டாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சத்தம் போட்டு கூவிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா இந்த தீவுக்குமே பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த தீவுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் ஓலாவ். இப்படி ஓலாவ்டையுமே கேக்குறாங்க, இந்த தீவுல என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஓலாவுமே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற மாதிரி, இங்க பாருங்க, இங்க பிராதன் ஒருத்தன் அதிகாரி இருந்தான், அவன் வந்து இங்க உள்ள ஒரு ஸ்டூடெண்ட பாலியல் தொந்தரவு கொடுத்து அவனை சாகடிச்சிட்டான். அது மட்டும் கிடையாது, எங்களை வேலை வாங்கி இங்க சாகடிக்கிறாங்க, எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிடறான். சரி ஓகே, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்கன்ட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு அந்த மேலதிகாரிகள் எல்லாருமே நம்ம தலைவர்கிட்ட இதுக்கப்புறம் இப்படி நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போட்ல வந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ லெட்டர் எழுதணும்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா ஓலாவுட்ட, அதே மாதிரி எர்லின் சொல்ல சொல்ல ஓலாவுமே லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். ஆனா ஓலாவுமே இந்த லெட்டர் யாருக்கு எழுதுறேன்னு எர்லின்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனா எர்லின் சொல்ற மாதிரி ஐடியாலே கிடையாது. இப்படி அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அங்க உள்ள மாணவர்களை எல்லாத்தையுமே வந்து அங்க பக்கத்துல உள்ள ஒரு சர்ச்சுக்கு வந்து கூட்டி போறாங்க. அந்த சர்ச்சில் வச்சு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்ல போறேன், நாளைக்கு ஓலாவும் இன்னொருத்தனும் இங்க இருந்து விடுதலை ஆகி போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுமே வந்து பிரேயர் பண்ணிக்கிறாங்க. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா விடுதலை போறதுக்காண்டி ஓலாவா இருக்கட்டும், ஓலா கூட இன்னொருத்தன் சொன்னேன்ல, இவங்க 2 பேருமே நல்லா கிளம்பி முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு போறாங்க. அங்க பார்த்தா இந்த பிராதன் அதிகாரி அந்த ஒரு கொடூரமானவன் தான் உள்ள நிக்கிறான். அவனுமே நம்ம ஓலாவை பார்த்ததும், பரவாயில்ல நீங்க விடுதலை போறத வந்து நான் கேள்விப்பட்டேன், நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஓலாவுக்குமே இவன் எப்படி திரும்ப இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லயே வந்து போய்கிட்டு இருக்கான். இப்படி போகும்போது அந்த பிராதன் வந்து அங்கேயே தான் நிக்கிறான். ஆனா ஓலாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இவன் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன ஓலாவுமே போனவன் திரும்பி ஓடியாந்து இந்த பிராதனையுமே மானாங்காட்டிக்கு அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிடறான். பிராதனை அடிக்கிறத பார்த்துட்டு இன்னொரு 2 அதிகாரிகள் வந்து ஓலாவை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனும் உள்ள குதிச்சு அங்க உள்ள அதிகாரிகளை தும்சம் பண்றான். அவன் மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட எனிமின்னு ஒருத்தன் சொல்லிருப்பல, அவனும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி 3 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி இவங்க பயங்கரமா சண்டை போட்டதுனால இவங்க 3 பேத்தையுமே இந்த தீவிலேயே பயங்கரமான சிறைச்சாலைன்னு சொல்லிப்பேன் பாத்தீங்களா, அங்க கொண்டு போய் படுக்க போட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி கம்பிக்குள்ள வந்து அடைச்சு படுக்க போட்டிருப்பாங்க. இவங்க எழுந்திருக்க கூட முடியாது, ஏன்னா எழுந்திருக்கும்னு நினைக்க கூட முடியாது, இவங்களால படுத்து மட்டும் தான் கிடக்க முடியும். இப்படி இருக்கும்போது அங்க உள்ள தலைவருமே வந்துட்டு, இங்க இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கவே கூடாது, இதுக்கப்புறம் யாரு மேலையும் கை வைக்க கூடாது, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தலைவருமே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா இதுக்கு காவலுக்கு நிக்கிறவன் பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஹீரோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கான், இந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தவன் தான் அங்க ஒருத்தன் நிக்கிறான். அங்க உள்ள வாட்ச்மேனும் ஆக்சுவலா பழைய கைதி தான். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த பெரியவரை பார்த்து, நீங்களும் இங்க பழைய கைதி தானே, உங்களுக்கு எங்க மனசு புரியாதா, எங்களை திறந்து விடுங்க ப்ளீஸ், எங்களை திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எதுவுமே காதுல கேட்காத மாதிரி அவனுமே போயிடுறான் அந்த கைதியுமே. இப்ப எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஓலாவோட கனவுல திரும்பவும் அந்த பிராதன்ங்கிற அதிகாரி அவனோட பாலியல் தொந்தரவு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அவனுக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவா இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கணும், கண்டிப்பா ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கணும் இப்படின்னு நினைக்கும் போதே அந்த பெரிய ஒரு, அதாவது அந்த பெரிய கைதின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவருமே வந்து இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களோட கூண்டை எல்லாத்தையுமே திறந்து விட்டு அவருமே வந்து போயிருவாரு. இதை எல்லாத்தையுமே பாத்துறாங்க இவங்களுமே. டேய் நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் சான்ஸ், நம்ம வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருப்போம், கண்டிப்பா இந்த கேட்டோட சாவியை வச்சிருக்கிற அந்த பிராதன் கண்டிப்பா இங்க வருவான், அப்போது நம்ம டப்புன்னு போயிட்டு அவனை பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் போட்டு இவங்களுமே ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பிராதனுமே வந்து இவங்களை பாக்குறதுக்காண்டி அவனுமே வருவான். அப்படி வரும்போது டப்புன்னு கம்பிக்குள்ள கை விட்டு அவனையுமே பிடிச்சி அவன் இருக்கிற சாவியை
பலகையை எடுத்து அதையுமே ஓபன் பண்ணி அவனை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவனை அடிக்கிறத எல்லாருமே சுத்தி பாத்துறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாத்துறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அங்க உள்ள அதிகாரிகளை புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நல்ல நல்ல சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சில பேர் தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு சில பேர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த பிராதனை வெளுவெளுன்னு வெளுக்கிறானுங்க. பிராதனுமே இவனுங்களுக்கு பயந்துகிட்டு அங்க போயிட்டு ஒரு பண்ணைக்குள்ள கதவை பூட்டி அவனுமே வந்து உள்ள உட்காந்துக்கிறான். ஒரு பக்கம் கதவை எல்லாத்தையும் இவங்க உடைக்க பாக்குறாங்க, ஆனா கதவை திறக்கவே முடியல. ஆனா அந்த பிராதனுக்கு பின்னாடி இருந்து இந்த பழைய கதின்னு சொல்லிருப்பல அவனுமே ஒரு பைப் எடுத்து பிராதனோட மண்டையிலே ஒரு அடி அடிச்சு அந்த பண்ணையுமே திறந்து விட்டுருவான். அங்க உள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பழைய கைதியை வந்து வித்தியாசமா பாக்குறாங்க, எப்படி இவர் உள்ள இருந்து வந்தாப்ல அப்படிங்கறத. லாஸ்ட் பார்த்தா அந்த பழைய கைதி இவனை அடிச்சு துவச்சிருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பிராதன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தலைவரை அடிச்சு நொறுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ தலைவருமே வராப்ல. அப்போ நம்ம ஹீரோவுமே இவரை யாரும் எதுவும் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து யாருக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, இதுக்கப்புறம் எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரையுமே கப்பல்ல வழி அனுப்பி விட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிராதன் இருக்கிற அந்த பண்ணை எரிச்சு விட்டு அவனையுமே அங்க தூக்கில ஏத்துறானுங்க அந்த பிராதனை. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே தயவு செய்து அவனை தூக்கில ஏத்தாதீங்க, அவனை இந்த தீயோட தீயா போட்டுருங்க, எரிஞ்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கீழே கொண்டு வந்து பண்ணைகளை விட்டு எரிக்கிற மாதிரி அவனையுமே அந்த பண்ணையில இருந்து வெளியே கொண்டு வந்துடுறான் பின்னாடி கூடி. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அவன் பண்ண தப்ப நம்ம திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனையுமே எரிக்காம ஓரமா போட்டு வந்துருவான் உயிரோட. ஆனா இங்கிட்டு உள்ள மாணவர்கள் எல்லாருமே பிராதன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரா இருக்கட்டும், எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள படகு இருக்கும் பாத்தீங்களா, அந்த படகையுமே எடுத்து தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கப்பல்ல நிறைய போலீஸ்காரங்க ஆர்மிமேன் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சோடி முடிஞ்சு ஓடுறா அப்படின்ட்டு துண்டக்கானும் துணியக்கானும் அவங்கள பார்த்ததுமே ஓடுறானுங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி போயிட்டு பரவாயில்ல நம்ம இங்க இருந்து எப்படி அவனுங்களை அடிச்சு துரத்தணுமோ அதே மாதிரி நம்ம அடிச்சு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்த்து நிக்கிறானுங்க. எதிர்த்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அதிகாரிகள் கையில நிறைய துப்பாக்கிலாம் இருக்குங்கிறது. இதை பார்த்ததும் திரும்பவும் துண்டக்கானும் துணியக்கானும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஓடினாலும் இந்த அதிகாரிகள் எல்லாருமே எல்லாத்தையுமே வளைச்சு பிடிச்சி அடிச்சு எங்கெங்க ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்களையும் பிடிச்சி எல்லாத்தையுமே தொக்கா தூக்கிடுறாங்க. ஆனா அதுல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோவோட எனிமின்னு சொல்லிருப்பல, இவங்க 3 பேர் மட்டும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் எல்லாத்தையுமே பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அப்போவே அந்த பிராதன் சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே சாகடிக்காம இருந்ததுனால அவனையுமே ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வருவாங்க. இதை பார்த்து மிரண்டே போயிருவாங்க எல்லா பசங்களும், ஐயோ திரும்பவும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவ்வளவுதான் காட்டுக்குள்ள யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் எல்லாருமே திரும்பவும் நடைய கட்டிடுவாங்க. ஆனா இவங்க ஒளிஞ்சே இருப்பாங்க ஒரு பக்கம். இப்படி போனதுக்கு அப்புறம் தப்பிக்கலாம் நினைக்கும் போது அதே காட்டுக்குள்ள ஒரு பெரிய மான் வந்து அங்க வரும். இத பார்த்துட்டு மான் எப்படி இங்க வந்து, இந்த தீவுக்குள்ள மான் வர வாய்ப்பே கிடையாது, அப்போ மான் வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த கடல் பனியால கண்டிப்பா உறைஞ்சு போயிருக்குது, இது தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேருமே ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க கடலை நோக்கி. ஆனா ஹீரோவோட எனிமின்னு சொல்லி பாத்தீங்களா, அவன் மட்டும் தனியா போறான். தனியா போயிட்டு போலீஸ்ட அடி வாங்கி போலீஸ்டே பிடிபட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் போதுண்டா சாமின்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வேகமா போறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஓலாவால நடக்கவே முடியல, பரவாயில்ல நான் தூக்கிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஓலாவை தூக்கி இவங்களுமே ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பனிப்பாறைகள் எல்லாமே வந்து உடையிற மாதிரி இருக்குது. ஆனா இதை பார்த்த ஓலவுமே பையா தவழ்ந்து அதையுமே தாண்டி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ எர்லினுமே தாண்டி போலாம் நினைக்கும் போது அவனுமே உடஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். அந்த தண்ணி சும்மாலாம் இருக்காது, அவ்வளவு ஒரு ஜில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியில குதிச்சோம்னா நம்ம உயிரோட மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஓலவுமே எப்படியாவது நம்ம காப்பாத்திரலாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கையை கொடுத்து காப்பாத்துறான். ஆனா ஒரு பக்கம் பனிப்பாறைகள் எல்லாம் உறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கடலுக்குள்ள இவன் உறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம எர்லிங்குமே இவனும் பனிப்பாறைகள் உடைஞ்சு கீழே விழுந்துட்டானா 2 பேருமே உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு, டே மச்சான் நீ சந்தோஷமாயிரு, நீ அந்த கடிதம் யாருதுன்னு கேட்டுட்டு இருந்தல, அந்த கடிதம் வந்து என்னோட தங்கச்சிதுரா அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான். இதை கேட்ட ஓலவுமே ரொம்பவுமே உடைஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஓலவோட கையை விட்டு அவனுமே கடலுக்குள்ள அப்படியே போய் அதோட இறந்தே போயிடுறான். ஓலவுமே அதை நினைச்சு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா ஓலவுமே ஒரு கப்பல்ல வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கப்பலுமே அந்த ஒரு தீவையுமே தாண்டி போகுது. ஆக்சுவலா அந்த தீவோட பேர் வந்து பாஸ்டாய் தீவு. இந்த ஒரு தீவை தாண்டி போகும்போதுமே நம்ம ஹீரோ அப்படியே அந்த தீவை பாக்குறான். பழைய ஞாபகங்கள் எல்லாமே அவனுக்கு வருது. அங்க கட் பண்ணா ஒரு உண்மையான சம்பவத்தை தான் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.